ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கலையரசி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கறிக்கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க தென்காசியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா, அதாவது இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அண்ணா கூடயே கறிக்கடை வியாபாரம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அப்பா அம்மாவெல்லாம் தவறிட்டாங்க. ஸோ அண்ணா கூட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு தனியாக இவங்க தான் வளர்த்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்குன்னு அவங்க அண்ணாவுக்கும் திருமணம் ஆனதுனால இப்போது இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க அண்ணாவே பார்த்து பண்ணி வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குன்னு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. ஒரு 2 வீடுமே மாடி வீடுங்க. ஸோ அதில் 2 போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு வசதிங்கிறதுனால வரக்கூடியவும் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சித்ரா, வயது 43 வயதாகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு செகண்ட் மேரேஜாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க விழுப்புரத்தில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்க விழுப்புரம் சுற்று வட்டாரத்துலேயே வரனை எதிர்பார்க்குறதா கேட்டிருக்காங்க. அதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் அவுட்டர் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்து ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய கணவரும் கொரோனா பீரியடில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் இருக்கிற இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனுக்கு திருமணமாகி அவர் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டதாக சொல்லியிருக்காங்க. பையனோட ஒய்ஃப் வெளிநாடுங்கிறதுனால ஸோ பையனும் அவங்களோடைய போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்குன்னு துணை யாரும் இல்லைங்கிறதுக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 பிளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம், இல்லை வீட்டோட மாப்பிள்ளையாக வரதா இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு.